ஃபயர் பண்ண போறாங்க. 5 4 3 2 கம் ஆன் 1 ப்ளீஸ் ஒர்க் பண்ணு. ஃபயர். அங்க பாரு. ஓ நான் நினைச்சதை விட சத்தம் பயங்கரமா இருக்கு. அங்க பாரு, அது வேலை செய்யுது. இல்ல, திரும்ப வருது. அது திரும்ப வந்துகிட்டு இருக்கு. முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம், வா. தப்பிக்கிறதுக்கு டைம் இல்ல. இது நமக்காக தான் வந்துட்டு இருக்கு. நம்ம பண்ண பாவத்துக்கான தண்டனை தான் அது. இல்ல இல்ல இல்ல, இது ஏன் ஒர்க் பண்ணல? டாக்டர் விகாஸ், அங்க நடந்தது என்னன்னு எங்களுக்கு சொல்ல முடியுமா? இல்ல, என்கிட்ட எந்த பதிலும் இல்ல. கர்னல், இது இப்ப நமக்கு சுனாமி. இப்போ சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. அதோட சைஸும் ஸ்பீடும் மட்டும் அதிகமா இல்ல, அதோட டைரக்ஷனும் இப்ப மாறி இருக்கு சார். இப்ப சுனாமி எந்த பக்கம் இருக்கு? அது ஃபுல் ஃபோர்ஸா லாஸ் ஏஞ்சல்ஸை வந்து தாக்க போகுது. அப்புறம் அது மட்டும் கிடையாது, பிளாஸ்டுக்கு அப்புறம் ஏற்பட்ட ஷாக்ஸால நம்ம நினைச்சதை விட ஸ்ட்ராங்கா இருக்க போகுது. ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு ஃபோன் வருது. மிஸ்டர் ஸ்டோக்கர் கூட என்ன கனெக்ட் பண்ணுங்க. பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கு. ஃப்ளட் வார்னிங் அறிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிலேருந்து நாளை காலையில் 7 மணி வரைக்கும் நீடிக்கும். கவுண்டி ஆஃபீஸர்ஸ் எல்லாரும், அந்த சுட்டு வட்டாரத்தில் இருக்கிற எல்லாரும் எவாக்குவேஷன் பண்ணுன்னு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ வர ஃப்ளட் தண்ணி நார்மலை விட 4 அடி பெருசா இருக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல மக்கள் எல்லாரும் ஒரு உயர்வான இடத்துக்கு போய் தயவு செஞ்சு ஹெல்ப்புக்காக காத்துக்கிட்டு இருங்க. இந்த ஃப்ளட்டை ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது. என்ன சொன்ன செல்லம்? இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு? எனக்கு ரொம்ப பசிக்குது. அது நாம கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம் செல்லம். கொஞ்ச நேரத்துல போயிடலாம். அது வரைக்கும் நீ இதை சாப்பிட்டுக்கிட்டு. கடவுளே, என்னாச்சு அம்மா? வெளியே ஒருத்தருக்கு அம்மாவோட ஹெல்ப் தேவையா இருக்கு. நீ இங்கே இரு, எங்கேயும் போக கூடாது. என்ன? ஓகே, நான் இப்ப வந்துடுறேன். தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. வெளியேடுங்க.
தலையில அடிச்சுக்கிட்டு அவ்வளவுதான். அதோ அந்த பவர் லைனை பாருங்க. நான் எப்படியாவது வெளியே வரணும். நான் ஆபீஸ்க்கு போகணும், இல்லாட்டி என் வேலையே போயிடும். புரியுது, பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? அதுக்குள்ள வந்துட்டீங்களாம்மா? நான் சொல்றத கேளு. நான் என்ன சொல்றனோ அதெல்லாம் நீ பண்ணணும், ஓகே? உன் வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட வெளியே வரக்கூடாது, இல்லனா உன்னை கொன்னுடுவேன். என்னால இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது. நான் வெளியே வரணும். இல்ல எதுவுமே செய்யாதீங்க, அப்படியே அங்கேயே இருங்க. என்ன செய்யலாம்னு யோசிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஏலியன்ஸ்லாம் இப்ப வந்துகிட்டு இருக்காங்க, அதனால நாம மதர் ஷிப்புக்கு இப்ப போய் ஆகணும். அமைதியாரு, நாம போலாம். அம்மா, சத்தம் போடாத. என்ன விட்டுட்டு போகாதீங்க. இப்படி கத்துனா மதர் ஷிப்புக்கு பிடிக்காது. இப்படி எல்லாம் கத்த கூடாது. என் பொண்ணு ஏதாவது பண்ணனா அவ்வளவுதான். இங்க பாரு, இப்ப நீ அவளை போக விடலனா நான் இங்கே உன்னை சுட்டு கொன்னுடுவேன். அவளை போக விடு. எனக்கு கண்ணை பார்த்தெல்லாம் பயம் கிடையாது. உன்னால இப்போ என்ன எதுவுமே பண்ண முடியாது. உலகம் இப்ப அழிய போகுது. திரும்பவும் நான் உன்னை எச்சரிக்கிறேன், அவளை எதுவும் செய்யாத. அவளை போக விடு, இல்லைன்னா நான் சுட்டு கொன்னுடுவேன். நீ காருக்கு போ, உடனே காருக்கு போ. என்னை விட்டுட்டு போகாதீங்க. டாக்டர் ஸ்ட்ரோகர், நாங்க தண்டர் ஸ்ட்ராம்ல இருந்து பேசுறோம். கேக்குதா? டாக்டர் ஸ்ட்ரோகர், நான் பேசுறது கேக்குதா? டாக்டர் ஸ்ட்ரோகர்? இல்ல, நான் டேனியல். நான் அவரோட... இங்க பாரு டேனியல், இப்ப நம்ம கிட்ட டைம் இல்ல. நீங்க சொன்னது கரெக்ட் தான். சுனாமியை தடுக்க முடியல. எங்களுக்கு உங்க ஹெல்ப் தேவை. சுனாமி இப்ப முன்னாடியை விட பலமா இருக்கு. லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்துட்டு இருக்கு. உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருக்கா? எங்க கிட்ட ஒரு வழி இருக்கு, அதை நான் சொல்றேன். மிஸ் சிம்ஸ், டோரே, டாக்டர் ஸ்டோக்கர் கிட்ட நீங்க பேசுனீங்களா? ஆக்சுவலி நான் இப்போ டேனியல் கிட்ட பேசினேன். அவர் இப்போ கொஞ்ச நேரத்தில் கனெக்ட் ஆயிடுவாரு. மிஸ்டர் எஸ். எஸ் எஸ், நான் பேசுறது கேக்குதா கர்னல்? எல்லாரும் பத்திரமா இருங்க. இன்னொரு நிலையில டேனியல், கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. இப்போ என்ன செய்யறது? அங்க நிலநடுக்கம்னு நினைக்கிறேன். அங்க ஏற்பட்ட நிலநடுக்கத்தால கம்யூனிகேஷன் கட் ஆயிருச்சு. டேனியல், இப்போ நமக்கு டைம் இல்ல. எனக்கு தெரியும், ஆனா என்கிட்ட எந்த ஐடியாவும் இல்ல. நம்மளால என்ன முடியுமோ அதை நம்ம செஞ்சுட்டோம். நாம தப்பிக்கு இதுதான் கடைசி வாய்ப்பு டேனியல். என்ன? இல்ல, நம்மால இத பண்ண முடியும். இது வெறும் டெம்பரவரி தான். இதை சரி பண்ணிடலாம், ஆனா கொஞ்சம் டைம் தேவைப்படும். ஆலிசன் என்ன பண்ணுவா? அவன் நல்லாதான் இருப்பா. நமக்கும் ஒன்றும் ஆகாது. நம்ம எங்கேயும் போக வேணாம். சரி, அப்படின்னா நம்ம தொடர்ந்து முயற்சி செய்வோம். உனக்கே தெரியும், நாம நினைச்சா நிச்சயமா அதை தடுக்க முடியும். கர்னல், 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 நான் பேசுறது கேக்குதா? டோனி, உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? எதுவும் ஆகல. யாருக்காச்சும் அடிபட்டிருக்கா? டோனி,
நம்ம பேக்கப்க்கு என்னென்ன எடுத்துக்கணும்னு பாரு. நமக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு. டோனி சீக்கிரம். ஓகே, நான் என்ன பண்ண முடியும்னு பாக்குறேன். சீக்கிரம் போ. ஓகே. கர்னல் கேக்குதா? வைஸ் பிரசிடென்ட் எங்க? நான் அவங்கள பிரேக் ரூம்ல பார்த்தேன். அவங்க நல்லா தான் இருக்காங்க. ஓகே, ரெடியா? 1 2 3. கணி, நான் பண்ண அதே தப்ப நீ பண்ணிடாத. உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ண. உங்களுக்கு ஒன்றும் ஆகாது கர்னல். எழுந்துறீங்க.